மிகப்பெரிய வலி எது தெரியுமா? நம்பியவர்கள் செய்யும் துரோகம்தான். அந்த காயம் இன்னும் ஆறவில்லையா? உங்களை ஏமாற்ற போகும் அந்த நபர்களை எப்படி அடையாளம் காண்பது? சாணக்கியர் சொன்ன அந்த 4 அரிய வழிகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பகுதி 1. துரோகத்தின் வேர், பொறாமை. முதலாவதா நாம பார்க்க போறது நம்பிக்கை துரோகத்தோட ஆணிவேர். அதுதான் பொறாமை. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க தோல்விய பார்த்து சிரிக்காதவங்க கூட உங்க வளர்ச்சிய பார்த்து சிரிப்பாங்கன்னா அதுக்கு காரணம் பொறாமைதான். நீங்க கஷ்டப்படும் போது ஐயோ பாவம்னு சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா நீங்க வாழ்க்கையில ஒரு படி மேல ஏறிட்டீங்கன்னா அத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. உங்க கூடவே இருப்பாங்க. சூப்பர் மச்சான், கலக்குறடா அப்படின்னு பாராட்டுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவன் மட்டும் எப்படி ஜெயிக்கலாம், இவனுக்கு மட்டும் எப்படி நல்ல பெயர் கிடைக்கலாம் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைதான் பொறாமையா மாறுது. அந்த பொறாமை முந்தும் போதுதான் அது துரோகமா வெடிக்குது. உங்களுக்கு உதவுற மாதிரி நடிச்சுக்கிட்டே எப்ப உங்க காலை வாருறதுன்னு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அதனாலதான் சாணக்கியர் அன்னைக்கே தெல்ல தெளிவா சொன்னாரு, உன் ரகசியங்களை உன் நண்பனிடம் கூட சொல்லாதே. ஏன் தெரியுமா? நாளைக்கு அந்த நண்பன் உனக்கு எதிரியா மாறும்போது நீங்க அவன் கிட்ட சொன்ன அந்த ரகசியம்தான் அவனுக்கு ஆயுதமா மாறும். உங்க பலவீனத்தை வச்சே அவங்க உங்களை ஈஸியா அழிச்சிடுவாங்க. பகுதி 2. சுயநலம் எனும் இருண்ட முகம். இரண்டாவது முக்கியமான காரணம் மனுஷங்களுடைய சுயநலம். மனுஷங்க ஏன் இவ்வளவு இழிவா நடந்துக்கிறாங்க? ஏன் மனசாட்சியே இல்லாம ஏமாத்துறாங்க? அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், தான் நல்லா இருக்கணும். அதுக்காக யார வேணாலும் பலி கொடுக்கலாம்ங்கிற எண்ணம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய உறவுகள் தேவைக்காக மட்டும்தான் இருக்கு. ஒருத்தர் தன்னோட வேலை முடியறதுக்காக உங்ககிட்ட அன்பா பேசுவாரு. அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி போயிடுவாரு. கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல? ஆனா அதுதான் நிதர்சனம். உதாரணத்துக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆபீஸ்ல ப்ரமோஷன் வாங்குறதுக்காக கூடவே இருக்கிற நண்பனை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுக்கிறது. இல்ல பணத்துக்காக சொந்த அண்ணன் தம்பியையே ஏமாத்துறது. இப்படி சுயநலத்துக்காக எதையும் செய்ய துணியறாங்க. இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் தன்னோட சின்ன சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரோட முழு வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் காவு கொடுக்கிறது தான். கோபம், பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல், இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த சுயநலம்தான். நீங்க ஒருத்தருக்கு உயிரை கொடுத்து உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அவர் அதை சௌகரியமா மறந்துட்டு உங்களையே எதிர்க்கிறாருன்னா அங்க நன்றி கெட்டத்தனம் இல்ல, சுயநலம் மட்டும்தான் ஆட்சி செய்யுதுன்னு அர்த்தம். பகுதி 3. முகமூடிகள், நடிப்பு வாழ்க்கை. மனிதர்கள்ல நிறைய பேருக்கு பல முகங்கள் இருக்கு. வெளியில பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களாகவும் ரொம்ப பண்பானவங்களாகவும் சாதுவா நடிப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஓடுற கணக்கே வேற. அவங்க உங்ககிட்ட சிரிக்கிற சிரிப்பு, பேசுற வார்த்தை எல்லாமே ஒரு நடிப்பு தான். உங்க முன்னாடி நீ இல்லாம எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அடுத்த நிமிஷம் உங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. இப்படி இரட்டை வேஷம் போடுறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒருத்தரோட குணத்தை அவங்க உங்ககிட்ட பழகும் விதத்துல பார்க்காதீங்க. அவங்க உங்களை விட கம்மியா இருக்கிறவங்க, அதாவது ஏழை எளியவங்க கிட்ட எப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்கன்னு கவனிங்க. அதுதான் அவங்களுடைய உண்மையான முகம். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து மத்தவங்கள பத்தி புறம் பேசுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வேற ஒருத்தங்க கிட்ட போய் உங்களை பத்தியும் தப்பா பேசுவாங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட விஷ கிருமிகள் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. பகுதி 4. துரோகத்தை எதிர்கொள்வது எப்படி?
சரி, நடந்து முடிஞ்சத மாத்த முடியாது. துரோகம் நடந்துடுச்சு, மனசு உடைஞ்சு போச்சு. இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது? இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு இந்த 4 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம், வலியை ஏத்துக்கோங்க. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. காயப்பட்டிருக்கீங்கன்னா தனியா உட்கார்ந்து அழுங்க, தப்பே இல்ல. கோபப்படுங்க, கத்துங்க. ஆனா அந்த வலிய மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்காதீங்க, அதை வெளியேற்றிடுங்க. நடந்ததை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். இரண்டாவது விஷயம், பலி வாங்க நினைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். அவன் என்ன அழிச்சான்ல, நானும் அவனை சும்மா விட மாட்டேன்னு பலி வாங்க கிளம்பாதீங்க. ஏன்னா துரோகம் செஞ்சவங்களை எதிர்த்து போராட உங்களுக்கு நேரம் இல்லை. சாக்கடையில கல் எறிஞ்சா சேறு நம்ம மேலதான் தெரிக்கும். அவங்கள உதாசீனப்படுத்துறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய தண்டனை. உங்க வெற்றி தான் அவங்களுக்கான மிகப்பெரிய பதிலடி. நீங்க ஜெயிச்சு காட்டுங்க, அவங்க தானா அடங்கிடுவாங்க. மூன்றாவது விஷயம், பாடம் கத்துக்கோங்க. துரோகம் செஞ்சதுக்கு அவங்க காரணம், ஆனா அவங்கள கண்மூடினமா நம்பினதுக்கு நாம தான் காரணம். இனிமேல் யார நம்பணும், யார்கிட்ட நம்ம ரகசியங்களை சொல்லணும்னு தெளிவான ஒரு எல்லை கோட்டை போடுங்க. ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக நீங்க உங்களை வெறுக்காதீங்க. இந்த அனுபவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைங்க. நான்காவது விஷயம், குணத்தை மாத்திக்காதீங்க. ஒருத்தரோட இழிவான செயல் உங்களை ஒரு மோசமான ஆளா மாத்தக்கூடாது. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்களும் துரோகியா மாறாதீங்க. நீங்க நீங்களாவே இருங்க, அதுதான் உங்கள் பலம். முடிவுரை, புதிய தொடக்கம். நண்பர்களே, இந்த உலகத்துல கெட்டவங்க இருக்காங்கன்னா நிச்சயம் நல்லவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் செஞ்ச துரோகத்துக்காக நீங்க எல்லாருடைய நல்ல குணத்தையும் சந்தேகப்பட தேவையில்லை. ஆனா ஒண்ணு, இனிமேல் யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பாதீங்க. உங்க பலம் எது, பலவீனம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே பாதுகாத்துக்க பழகுங்க. தனிமை உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும்னு நம்புறேன். வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த நம்பிக்கை துரோகத்தை நீங்க எப்படி சமாளிச்சீங்க? மத்தவங்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கட்டும். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல இன்னும் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.